தமிழ்நாடு அரசு வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது. அடுத்த போராட்டம் எனக்கு அதுதான். வாக்குரிமை நீங்க கொடுக்க கூடாது. நிலம் எப்படி பறிபோகும்? அவன் வருவான், இவர்கள் அவனுக்கு வேலை கொடுப்பதோடு குடும்ப அட்டை கொடுப்பதோடு வாக்காளர் உரிமை அட்டையும் கொடுத்துறாங்க. வாக்குரிமை அட்டை 2 கோடி பேர் வாக்குரிமை எடுத்துட்டான்னா இந்த நிலத்தின் அரசியலை அதிகாரத்தை அவன் தான் தீர்மானிப்பான். நாம் அரசியலற்ற அதிகாரமற்ற அடிமை மக்களாக்கப்படுவோம். சொந்த நிலத்தை விட்டு அடித்து விரட்டப்படுவோம். ஈழத்தில் இந்த நிலை நிகழ்ந்த போது நாம் இந்த இடத்தில் ஏதிலிகளாக வந்து நிக்கவாவது இங்கு ஒரு தாய் நிலம் இருந்தது. இங்கிருந்து அடித்து விரட்டினால் எங்கு போவாய் எண்ணி பாரு. வடகிழக்கு மாநிலங்கள்ல இன்னர் லைன் பெர்மிட் கொடுக்குறாங்க. அந்த பெர்மிட் எடுத்துட்டு வர்றது எவ்வளவு காலம் இருப்ப, எங்க தங்குவ, எவ்வளவு வேலை, அப்புறம் சுழற்சி முறையில் போயிட்டான்னா அவன் இங்க தங்க மாட்டான். அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்க கூடாது. ஓட்டுரிமை கொடுக்க கூடாது. ஓட்டு போட அவன் போட்டு வரட்டும்.